இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. கோதுமை மாவு, அதுக்கு பொடி நல்லா இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா அதிகமாக சுகர் உள்ளவங்க இந்தமாரி சாப்பிட்டா நல்லது. கோதுமை மாவுக்கும் இட்லி பொடிக்கும் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கு. அது மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கா? ஆமாம், கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குங்க. அம்மா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ், விடவே இல்லை. இப்போ கூட பாருங்களேன், ரேசாக தூரிக்கிட்டே இருக்குது. கிளைமேட் அந்தமாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 நாளாக மழை, அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பின்னாடிலாம் பாருங்களேன் எவ்வளோ தண்ணி கட்டியிருக்குன்னு, சரியான தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இல்லாமல் காலையிலே அம்மாட்ட கேட்டேன், அம்மா ரொம்ப நாளாச்சு கோதுமை தோசைலாம் சாப்பிட்டு, கொஞ்சம் சுட்டு கொடுமான்னு கேட்டேன். அதேமாரி காலையிலே ஒரு 2 தோசை சுட்டு கொடுத்தாங்களா. சரி, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்து பார்க்கலான்னு பார்த்தா மழை விட்ற மாரி தெரியல. ஏன் அப்பா அங்கே பாருங்கள், ரஸ்க்கு, நல்ல திக்கான டீ, நல்லா சூடாக செம்மையாக இருக்குமா? நல்லா இருக்கு. பாருங்க, இந்தமாரி சாப்பிட்டா தாங்க அந்த குளிருக்கு நல்லாயிருக்கும். அம்மா காலையிலேருந்து மழை விட மாட்டேங்குதும்மா. இருட்டிகிட்டு இருக்கு மானம். அம்மா காலையிலே என்னம்மா பண்ண போகிறேன்? காலையிலே கெண்டை மீன் வந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அதை வாங்கி ஆஞ்சி வச்சுட்டு, ஆஞ்சி அலசி எடுத்துகிட்டு போய் நல்லா குழம்பு வச்சு நல்லா மழைக்கு நல்லா சூடாக சாப்பிட வேண்டியதான், சாதத்தை வடிச்சு. ஆமாம்மா, 2 நாளாக சரியான மழை தானேம்மா? செம்ம மழை. இப்போ தான் தண்ணியே கட்டியிருக்கு எங்கள் ஊரை சுற்றி. ஆமாங்க, இவ்வளோ நாள் மழை பெஞ்சது, தண்ணியே இல்லை சுத்தமாக. இந்த நடம் இன்றைக்கி நல்லா தண்ணி கட்டிட்டு. ஆமாம் அம்மா. அதுவும் இல்லாமல் கிளைமேட்டும் செம்மையாக இருக்குல்லம்மா? ஆமாம், நல்லா இருக்குது. இந்த 2 நாளைக்கும் திருப்பி மழை வரும்னு சொல்லியிருக்காங்க வேறு. மழை நல்லா கலத்த மழைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா மழை நிறையா வரனால, ஏன்னா திருவண்ணாமலையெல்லாம் செம்ம சேதாரம். வீட்டு போய் எவ்வளோ பேர் வேறு ஜுரம் வேறு அடிக்க, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஜுரம் வேறு வந்துட்டுருக்கு. ஆமாம், அந்த ஜுரம் வந்து எப்படி வருதுன்னா, வீட்டில் அந்த மழை தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கலாமா? கிடக்கு. அதனால் சுத்தமாக வச்சுருக்கோம். நீங்களும் வீடெலாம் நல்லா சுத்தமாக வச்சுங்க, நல்லா தண்ணி கிண்ணி எங்கேயும் இருக்காது. ஆமாம், இந்த டைமில் கொஞ்சம் ஹீட் வாட்டர் குடித்தா தான் நல்லது. ஆமாம், இல்லைன்னா எப்போ ஜுரம் வரும்னே தெரியாது. அம்மா போய் மீனெல்லாம் ஆஞ்சி ரெடி பண்ணிடுமா? ரெடி பண்ணிவிடுவோம். ஆமாம், காலையிலே வேட்டையில் கிளம்பிட்டீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இது. இதுக்கு நல்லா புளிப்பாக நல்லா மாங்காய் இருந்து போட்டு வச்சா நல்லா அருமையாக இருக்கும்.
ஐஸ் போடாத மீன் இது. அம்மா காலையில் கெண்டை மீன்லாம் வாங்கினேன், என்னம்மா பண்ண? அதை குழம்பு வச்சுட்டேன். இப்போ பசிச்சுதா, சரி கோதுமை மாவு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மறுபடியும் மத்தியானம் அதை சாப்பிட்டுக்கலான்னு வச்சாச்சு. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க கோதுமை மாவு, அதுக்கு பொடி நல்லா இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா அதிகமாக சுகர் உள்ளவங்க இந்தமாரி சாப்பிட்டா நல்லது. கோதுமை மாவுக்கும் இட்லி பொடிக்கும் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கு. அது மழையும் பெஞ்சிகிட்டு இருக்கா? ஆமாம், கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குங்க. அம்மா ஓ மதியத்துக்கு மீன் குழம்பா? மதியத்துக்கு தான் மீன் குழம்பு. ஓ, இப்போ காலையில் இது காலையிலே சாப்பிட்டா செட் ஆகுதில்ல, அதுக்காக தான் தோசை ஊற்றி சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டு. சரிம்மா, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கோதுமை மாவுக்கு வந்து இந்த சட்னிலாம் வச்சா செம்மையாக இருக்குங்களா? நல்லா இருக்குமே. சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும். கார சட்னி, வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சாச்சா அது நல்லாயிருக்கும். நல்லா இருக்குமா? எனக்கும் பிடிக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ், விடவே இல்லை. இப்போ கூட பாருங்களேன், ரேசாக தூரிக்கிட்டே இருக்குது. கிளைமேட் அந்த மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 நாளாக மழை, அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பின்னாடிலாம் பாருங்களேன் எவ்வளோ தண்ணி கட்டியிருக்குன்னு, சரியான தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இல்லாமல் காலையிலே அம்மாட்ட கேட்டேன், அம்மா ரொம்ப நாளாச்சு கோதுமை தோசைலாம் சாப்பிட்டு கொஞ்சம் சுட்டு கொடுமான்னு கேட்டேன். அதேமாரி காலையிலே ஒரு 2 தோசை சுட்டு கொடுத்தாங்களா, சரி அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்து பார்க்கலான்னு பார்த்தா மழை விட்ற மாரி தெரியல. ஏன்னா சும்மா அப்படியே காற்றோட்டமாக வீட்டிலே எனி டைம் இருக்கிற மாதிரி இருக்கா, மழை பெஞ்சிகிட்டே இருக்கனால. இப்போ மழை விட்டுன்னு சொல்லி வெளில வந்து பார்த்தா திருப்பியும் மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா விடவே இல்லை. உங்கள் ஊர்லாம் எவ்வளோ மழைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமுக்கெலாம் வந்து சூடாக ஒரு மில்க்கு குடித்தா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குளிர மாதிரியே இருக்க கிளைமேட்லாம். இந்த டைமுக்கு எல்லாம் மேக்ஸிமம் வந்து டீ குடிப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சது. எனக்கு அப்போலேருந்து பால் தான் குடிப்பேனா, சரி வீட்டில் போய் அம்மாட்ட கேட்போம், இந்தமாரி கொஞ்சோண்டு மில்க்கு கொடுமா குடிச்சிட்டு. ஏன்னா இந்த டைமுக்கு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மாரி இருக்குது கிளைமேட்லாம். அதுவும் இல்லாமல் இந்த டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் காரமாக சாப்பிட்ணுன்னு பார்ப்பாங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கனால சிக்கனு மீன் அந்தமாரி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லேயும் அதேமாரி மீன் குழம்பு வச்சாச்சு காலையிலேயே. சரி அதை மதியம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ போய் நல்லா ஒரு சூடாக கொஞ்சம் மில்க்கு குடிக்கணும் போல இருக்குது. ஏன்னா குளிர்ற மாதிரியே இருக்குது கிளைமேட்லாம். அதெல்லாம் இல்லாமல் நடந்தே வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி ஓவராக கட்டியிருக்கா, செருப்பு போய் அதில் மாட்டிக்கிட்டே இருக்குது. உங்கள் ஊர்லலாம் நீங்கள் எவ்வளோ மழை பெஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் ஊரில் மழை விடுற மாதிரியே தெரியல. அதுவும் இல்லாமல் இது வருதா கார்த்திகை, அதனால் மழை விடாதுன்னு நினைக்கிறேன். 2 நாள் வரையும் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நியூஸ்லேயும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், எங்கள் ஊர் சுற்றி பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெறும் முந்திரி மரம் தான் நிறையா இருக்கும். எல்லாம் வந்து சீசன் ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சிங்க, எல்லாத்தையும் காயெல்லாம் நிறையா வைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் மடையெல்லாம் நிறையா இருக்குது. மேலே ஏகப்பட்டது பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் போது பாருங்கள், மடையம் பறத்தாலே வந்து மழை வரும்னு சொல்லுவாங்க.
அது என்னன்னு தெரியல, சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி சொல்லியிருக்காங்க. கையெல்லாம் அதேமாரி மடையாக பறந்ததுன்னா இப்படி இப்படி நம்ம சொன்னோன்னா அதில் கையில் வந்து ஒரு ஒயிட் கலராக வருமா. அது என்னன்னு தெரியல, எனக்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில அது பண்ணிகிட்டு இருப்போம். வந்துச்சு கேட்டால் மடையாக தான் பூ போட்டுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு என்னன்னு தெரியல. அம்மா, ஓ, மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சா? மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இப்போ டீ போட்டு வந்துட்டேன். டீயை சாப்பிடுவோம், குளிராக இருக்க, நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கு, காலேருந்து விடாத. அதே டீயை குடிச்சிட்டு பொறுமையாக கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை அரைச்சி போடுவோன்ட்டு. ஏன் அப்பா அங்கே பாருங்கள், ரஸ்க்கு நல்ல திக்கான டீ, நல்லா சூடாக செம்மையாக இருக்குமா. நல்லா இருக்கு. பாருங்க, இந்தமாரி சாப்பிட்டா தாங்க அந்த குளிருக்கு நல்லாயிருக்கும். அம்மா, ஓ, காலையிலேருந்து மழை விட மாட்டேங்குதும்மா. இருட்டிக்கிட்டு இருக்கு மானம். ஆமாம், அதெல்லாம் மீன் குழம்புலாம் எப்படிமா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுமா. ம், ஏன்னா உடனே பிடிச்ச மீன் தானே, அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது. இதோட டீயை சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும்னு நினைக்கிறேம்மா. ஆமாம் ஆமாம், அந்தமாரி இருக்குது கிளைமேட்லாம். சரியான மழைங்க, விட்டவோ மாட்டுது. இருட்டிக்கிட்டு அப்படி இப்படி இருக்கு பாரு மானம். ஆமாம். ஐயோ அம்மா, இதோட நைட் சாப்பாடு தானே? இதோட நைட்டு தான். ஆமாம், நாளைக்கு வர இதுமா தெரியுமா தெரியாதா? கார்த்திகை வருதுங்க. அதனால் இன்றைக்கியோட கவுச்செல்லாம் முடிஞ்சு, நாளைக்கு கொஞ்சம் வீட்டெல்லாம் அலசி க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு என்னம்மா பொரியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிமா? ஆமாம், பொரியெல்லாம் கிளறணும். ஓ, பொரியெல்லாம் கிளறணும். விளக்கெல்லாம் வாங்கியாச்சாம்மா? அதெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கியாச்சேன். இதோட நாளைக்கு மழை பெஞ்சிக்கிட்டே தான் எப்படிம்மா விளக்கெல்லாம் வைக்க முடியும்? அப்படியே சீட்டெல்லாம் இருக்குல்ல, அதில் வச்சிடலாம், அழகா வச்சிடலாம். ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து வெளில வைக்க தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா, வைக்க முடியாது. ஆமாம். அம்மா, ஓ, விளக்கு வந்து ஒரு 100 விளக்குனாலும் வேணும். ஆமாம், நிறையா வைக்கணும், வீட்டை சுற்றி வைப்பாங்க தானேம்மா? நிறையா வைக்கணும். சரி, அப்போ நாளைக்கு பொரி தின்னு பார்க்கலாம், சாப்பிட்லாம். சரிம்மா. சரி, இதோட போயிங்க நல்லா போய் ஒரு படம் கூட பார்க்க வேண்டியதாங்க, புது படம். அந்தமாரி வெளியே போக முடியாது இருக்கு, அந்தமாரி குளிராக இருக்கா. ஆமாம், ஏதோ பழைய படத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், என்ஜாய் பண்ண வேண்டியதான்.